अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெரியவர்களே, கடந்த வாரம் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்களெல்லாம் நேசிப்பதற்கு நபிகள் நாயகத்திடம் 4 தன்மைகள் இருந்தன. அதில் ஒன்று அறிவு, கல்வி என்பதை பார்த்தோம். எனவேதான் 1,00,000க்கும் அதிகமான நபித்தோழர்களை உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக உருவாக்கினார்கள். அந்த நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய குழுக்கள், அல்லாஹ்வுடைய படைகள். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அந்த அல்லாஹ்வுடைய படைகளாகிய குழுக்களாகிய நபித்தோழர்கள் எங்கு இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் வெற்றி பெறுவீர்கள், நேர்வழி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய நபி தோழர்கள், அவர்கள் மலக்குமார்களால் உதவி செய்யப்பட்ட குழுக்களும் இருந்தார்கள். இன்னொரு சாரார் அரசியலுக்காகவே வேண்டி இருந்தார்கள். இன்னொரு சாரார் நீதித்துறைக்காக வேண்டியே இருந்தார்கள். இன்னொரு சாரார் யார் என்றால் கல்விக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இப்படி தனித்தனி குழுக்களாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய நபி தோழர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு சாரார் யாரு? மலக்குமார்களால் உதவி செய்யப்பட்டவர்கள். மலக்குமார்களால் உதவி செய்யப்பட்டவர்கள் ஏராளமான சஹாபாக்களை வரலாற்றில் பார்க்கிறோம். ஒன்றாவது யார் என்றால் மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட சஹாபி உண்டு. உஹது போர்க்களம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள், இன்றைக்கு யார் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வருகிறீர்கள், இன்றைய தினம் உஹது போர்க்களத்தை நோக்கி நாம் எல்லாம் செல்ல வேண்டும், விருப்பமுள்ளவர்கள் வருகிறார்கள் என்று அறிவிப்பு செய்த போது, புதிதாக திருமணம் முடித்தவர் ஹல்வலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றார். எதிரிகளை எதிர்த்து போராடினார். அவர் ஷஹீதாக்கப்பட்டார். ஷஹீதாக்கப்பட்ட செய்தி ஹல்வலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனைவிக்கு கிடைத்தது. உஹது போர்க்களத்தில் யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் தேடி தேடி எடுத்து அவர்களை குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்காக வேண்டி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள். அந்த உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர் தான் குளிப்பு கடமையானவர் ஹல்வலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் மனைவியோடு இல்லறத்தில் இருக்கும் பொழுது அறிவிப்பு வருகிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய யார் தயார்,
வருகை தாருங்கள் என்று அந்த நிலையிலேயே சென்றார். அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றார், எதிரிகளை எதிர்த்தார், அவர் ஷஹீதாக்கப்பட்டார். அதற்கு பிறகு இந்த செய்தி ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவிக்கு கிடைக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் குளிப்பு கடுமையான நிலையில் போர்க்களத்திற்கு வந்தார் என்று சொன்னார்கள். ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வைத்திருக்கும் பொழுது அவருடைய உடம்பிலிருந்து நீர் வழிகிறது. சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கஸீலுல் மலாயிகா, இவருடைய உடம்பை மலக்குமார்கள் கழுவினார்கள், இவருடைய ஜனாசாவை மலக்குமார்கள் கழுவி கொண்டு இருக்கிறார்கள், குளிப்பாட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். என்றால் என்ன காரணம்? இந்த உலகத்தில் வாழும்போது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் செய்தார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி அந்த இஸ்லாம் உலக நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். எனவேதான் மலக்குமார்கள் குளிப்பாட்டிய ஒரு சஹாபி யார் என்றால் ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவர்கள் யார்? மலக்குமார்களால் விண்ணுலகம் உயர்த்தப்பட்டவர், ரஃபீஉல் மலாயிகா. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மலக்குமார்கள் வானுலகத்தில் அவர்கள் உயர்த்தினார்கள் என்று சொன்னார்கள். அதே உஹது யுத்தம், அந்த யுத்தத்தின் போது ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய உடமையெல்லாம் சஹாபாக்கள் தேடி தேடி எடுத்து கொண்டு வந்து வைத்தார்கள். ஆனால் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஜனாசா மட்டும் காணவில்லை. நபிகள் நாயகத்தை சந்தித்து சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஜனாசாவை காணவில்லை, உடல் எங்கிருந்து தெரியவில்லை என்று கவலையோடு சொன்ன பொழுது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வானத்தை பாருங்கள், வானத்துடைய உடம்பு மிதந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ரஃபீஉல் மலாயிகா, இவருடைய உடம்பை மலக்குமார்கள் உயர்த்தினார்கள் வானகுலத்திற்கு என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால், இவர்கள்லாம் அல்லாஹ்வுடைய குழுக்கள், அல்லாஹ்வுடைய படைகள், அல்லாஹ்வுடைய பட்டாளம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய குழுக்களாகிய நபி தோழர்களுக்கு பல விதத்தில் அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் மூலமாக உதவி செய்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அருமையான பெருமக்களே, ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி உண்டு. இவர்கள் யார் என்றால், மலக்குமார்களால் உரிமை விடப்பட்டவர், மலக்குமார்களால் விடுதலை செய்யப்பட்டவர் என்று புகழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அது மட்டுமல்ல, ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வித்தியாசமான சஹாபி. இப்படி அவர் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஷாம் நாட்டில் இருந்து சில மனிதர்கள் வந்தார்கள், நபிகள் நாயகத்தை சந்தித்தார்கள். யார் ரசூலல்லாஹ், எங்கள் நாட்டு மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே எங்கள் நாட்டில் இருக்கும் நம்முடைய பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நீங்கள் ஒரு மனிதரை எங்களோடு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி ஒருவர் வந்து சந்தித்து சொன்னார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த மனிதரோடு அனுப்பி வைத்தார்கள். அழைத்து சென்றவர் அவருடைய ஊருக்கு போனவுடன் இந்த சஹாபியை ஒரு ரூமில் தனியாக ஒரு அறையில் அடைத்து வைத்துவிட்டு போனார். போனவர் மீண்டும் வருகிறார். எப்படி என்றால், ஆயுதத்தோடு வருகிறார். இந்த சஹாபியை கொலை செய்வதற்காக வேண்டி ஆயுதத்தோடு வருகிறார். கதவை திறந்தார், ஆயுதத்தை ஓங்கினார். இந்த சஹாபிடத்தில் எந்த விதமான ஆயுதமும் இல்லை. அவரை பதிலுக்கு தாக்குவதற்காக வேண்டி அல்லது தன்னை தற்காத்துக் கொள்ள ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் எந்த ஆயுதமும் இருக்கவில்லை. எனவே அழைத்து சென்றவர் தனி அறையில் அரைத்தது மட்டுமல்ல, அவரை கொலை செய்வதற்காக வேண்டி வாளை ஓங்கும் போது ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரஹ்மானனா, எங்களுடைய ரஹ்மானே என்று அழைத்தார்கள். மீண்டும் அவர் வாளை ஓங்கினார், யா ரஹ்மானனா, எங்களுடைய ரஹ்மானே என்று அழைத்தார். மீண்டும் அந்த எதிரி வாளை ஓங்குகின்ற பொழுது யா ரஹ்மானனா, எங்களுடைய ரஹ்மானே என்று அழைத்தார். இந்த மூன்று அழைப்பின் போதும் ஒரு சப்தம் வந்தது, அவரை கொலை செய்து விடாது, வைஹக் லா தக்துலுஹு, அவரை கொலை செய்து விடாது என்று மூன்று அழைப்பின் போதும் சப்தம் வருகிறது. ரூமில் வேறு யாரும் இருக்கவில்லை. இந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்குமிங்கும் திரும்பி பார்க்கிறார்கள். மூன்று சத்தத்தின் போதும் யாரும் இல்லை.
மூன்றாவது அழைப்பின் போது வாளை ஓங்கியுடைய தலை கீழே விழுந்தது. யார் வாளை ஓங்கினாரோ சஹாபியை கொலை செய்வதற்காக வேண்டி அவருடைய தலை கீழே விழுந்தது. அதற்கு பிறகு அந்த ரூமுக்குள் ஒரு உருவம் தென்பட்டது. அந்த உருவத்தை பார்த்து ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், மன் அன்த, நீங்கள் யாரு என்று கேட்டார்கள். நீங்கள் யார்? தன்னந்தனியாக தனி அறையில் நான் இருக்கும் பொழுது என்னை கொலை செய்து வந்தவர் அவருடைய தலை கீழே விழுந்தது. ஒரு சப்தம் வந்தது, திரும்பி பார்த்தேன், யாரும் தெரியவில்லை. தலை கீழே விழுந்த பிறகு நீங்கள் வந்து நிற்கிறீர்களே, நீங்கள் யார் என்று கேட்டார். மன் அன்த, நீங்கள் யார் என்று கேட்டார். அப்பொழுது அந்த உருவம் சொன்னது, அன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் தான் ஜிப்ரீல், மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொன்னார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஓ மனிதா, நீ தன்னந்தனியாக இருக்கும் பொழுது உன்னை கொலை செய்வதற்காக வேண்டி வாளை ஒருவர் ஓங்கினாரே, அந்த நேரத்தில் யார் ரஹ்மானா என்று முதல் தடவை அழைத்த போது நான் அல்லாஹ்வுடைய அரசின் பக்கத்தில் இருந்தேன். இரண்டாவது தடவை யார் ரஹ்மானா என்று நீர் அழைத்த போது வானத்தின் உலகத்தின் முதல் வானத்திற்கு வந்து விட்டேன். மூன்றாவது தடவை யார் ரஹ்மானா, எங்கள் இறைவா என்று நீர் அழைத்த பொழுது அவருடைய தலை கீழே விழுந்தது மனிதா என்று சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார், மதீனா நகருக்கு வந்தார். நடந்த நிகழ்வை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹிடத்தில் சொன்ன பொழுது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஸைதே, நீர் மலக்குமார்களால் விடுதலை செய்யப்பட்டவர், நீர் மலக்குமார்களால் விடுதலை செய்யப்பட்டவர் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் என்ன காரணம்? இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய குழுக்கள், சஹாபாக்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அவர்கள் வந்தவர்கள். அது மட்டுமல்ல, வழிகாட்டியாக உருவாக்கினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் அஸ்ஹாபி கன் நுஜூம், என்னுடைய தோழர்கள் வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை போன்றவர்கள். சபி ஐயுஹும் யக்ததைதும் நிகததைதும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, அருமையான பெருமக்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப பலமான ஒரு ஆளு, தைரியமான ஆளு. அவர்களை எதிர்த்து போர் செய்வதற்கு யாராலும் முடியாது. உடல் வலிமை உள்ளவர், யுத்தத்தின் தந்திரத்தை தெரிந்தவர். அவரை நேருக்கு நேர் எதிர்ப்பவர்கள் யாரும் இல்லை. இந்த நிலையில் அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பத்ர் யுத்தத்திற்கு பிறகுதான் இஸ்லாத்திற்கு வந்தார். பத்ர் யுத்தம் நடக்கிற வரைக்கும் இஸ்லாத்திற்கு வரவில்லை. பத்ர் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் அபு சாயித் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ரொம்ப ஒல்லியாக இருப்பார். அந்த மனிதர் பலமான ஒரு ஆளை இப்னு அப்பாஸ் அவர்களை ஒரு மரத்தில் கட்டி வைத்தார்கள். இந்த செய்தியை நபிகள் நாயகம் தெரிவித்தார். யார சொல்லந்தா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் மரத்தில் கட்டி வைத்து விட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. நீர் கட்டவில்லை, மலக்குமார்கள் தான் கட்டினார்கள் என்று. நீர் கட்டவில்லை, மலக்குமார்கள் தான் கட்டினார்கள் என்று சொன்னார்கள். ஆம் யார சொல்லலாம், உண்மைதான். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் பிடித்தேன், மரத்தின் அருகில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு ஒரு கயிறை எடுத்து இப்படி வீசினேன். கயிறு தானாக சுத்தியது யார சொல்லலாம் என்று சொன்னார்கள். கயிறு தானாக சுத்தியது யார சொல்லலாம் என்று சொன்னார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீர் சாதாரண மனிதர்ல, மலக்குமார்களால் உதவி செய்யப்பட்டவர் என்றார்கள். நீர் சாதாரண மனிதர் அல்ல, மலக்குமார்களால் உதவி செய்யப்பட்டவர் என்று புகழ்ந்தார்கள். எப்படி அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் புகழப்பட்டவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் புகழப்பட்டவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். எனவேதான் இஸ்லாத்திற்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்த காரணத்தினால்தான் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹிஸ்புல்லாஹ். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் உருவாக்கிய நபித்தோழர்கள் இவர்கள் அல்லாஹ்வுடைய படைகள், அல்லாஹ்வுடைய குழுக்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அருமையான பெருமக்களே, மலக்குமார்களால் மறைக்கப்பட்ட சஹாபியும் உண்டு. ஒரு நாள் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழுவை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஊருக்கு உளவு பார்ப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். போகும் வழியில் இடையில் உள்ள ஒரு ஊருக்காரர்கள் அந்த சஹாபாக்களை வழிமறித்து 100 பேர் கொண்ட குதிரைப்படைகளை அனுப்பி வைத்து கொலை செய்வதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். இவர்கள் வரக்கூடிய இந்த எதிரிகள் எல்லாம் நம்மை தாக்குவதற்கு வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட சஹாபாக்கள் அந்த 10 பேருக்குள்ள குழுக்கு தலைவர் யார் என்றால் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த 10 பேரில் ஒருவர் தான் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒருவர்.
ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தன்னோடு வந்த சஹாபாக்கள் எல்லாம் மலையின் உச்சியில் ஏறிக்கொண்டார்கள். வந்த எதிரிகள் சொன்னார்கள், உங்களை நாங்கள் கொலை செய்ய மாட்டோம், உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டோம், இறங்கி வாருங்கள் என்று 3 சஹாபாக்களை தவிர 7 பேர்கள் மலையின் உச்சியில் இருந்தார்கள். 7 பேர்களையும் அம்பை விட்டு ஏறி கொலை செய்தார்கள். ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அதில் ஒருவர். அந்த ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட ஒரு பெண் அவருடைய மண்டை ஓட்டில் மதுவை அருந்த வேண்டும் என்று நேர்ச்சி செய்திருந்தார். ஆசிம் ஏதாவது ஒரு யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டால் ஆசிமுடைய மண்டை ஓட்டில் மது அருந்த வேண்டும் என்று நேர்ச்சி செய்திருந்தார். இந்த நேரத்தில் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தம் அடைந்த அந்த பெண், ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் கொலை செய்யப்பட்டார்களா என்பதை உறுதிப்படுத்த ஆசிம் ரலியல்லாஹுடைய உடம்பிலிருந்து ஏதாவது உறுப்பை அறுத்து கொண்டு வாருங்கள் என்று ஆள் அனுப்பினார். வந்தவர்கள் ஆசிம் ரலியல்லாஹுடைய உடம்பின் பக்கத்தில் போக முடியவில்லை. தேனீக்கள் சுத்தி நிற்கிறது. பக்கத்தில் யாரும் வர முடியவில்லை. ஏனென்றால் ஆசிம் ரலியல்லாஹு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இன்றைய தினம் நான் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், இன்றைய தினம் நான் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் என்னுடைய உடம்பை எதிரியுடைய கையில் நீ கொடுத்து விடாதே என்று துவா செய்திருந்தார்கள். என்னுடைய உடம்பை எதிரியுடைய கையில் கொடுத்து விடாதே யா அல்லாஹ் என்று துவா செய்திருந்தார்கள். எனவே வந்த எதிரிகள் ஆசிம் ரலியல்லாஹுடைய உடம்பை கண்டுபிடித்து அவருடைய உடம்பில் ஒரு உறுப்பை அறுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தார்கள். ஆண் தேனீக்கள் பக்கத்தில் நெருங்க விடவில்லை. வந்தவர்கள் சென்றார்கள். சிறிது நாட்கள் கழித்து வரலாம் என்று அந்த பெண்ணிடத்தில் சொன்னார்கள். எங்களில் யாரும் பக்கத்தில் போக முடியவில்லை. ஆண் தேனீக்களெல்லாம் அவரை சுற்றி நிற்கிறது, எங்களை முச்சி எடுத்துவிடும் என்ற பயத்தில் நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொன்னவுடன் பரவாயில்லை, சில நாட்கள் கழித்து செல்லலாம், அவருடைய மண்டை ஓட்டை கழட்டி அதில் நாம் மதருந்த வேண்டும் என்று நேர்ச்சி செய்த பெண்மணி வந்தால் உடம்பை தேடினால் காணவில்லை. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஆசிம் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டவுடன் ஷஹீதாக்கப்பட்டவுடன் தேனீக்கள் மூலம் அல்லாஹ் பாதுகாத்தான். அதற்கு பிறகு மழையை பொழியச் செய்து அவருடைய உடம்பை பூமியில் அல்லாஹ் மறைத்து வைத்து விட்டான் மலக்குமார்கள் மூலமாக என்றார்கள். மலக்குமார்கள் மூலமாக ஆசிம் ரலியல்லாஹுடைய உடம்பு மறைக்கப்பட்டது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்றால் காரணம் இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய குழுக்கள், சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய குழுக்கள், அல்லாஹ்வுடைய படைகள், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய நபித்தோழர்கள். அது மட்டுமல்ல அருமையான பெருமக்களே, இன்னும் சில குழுக்கள் இருந்தார்கள். மலக்குமார்களால் உதவி செய்யப்பட்ட குழுக்களும் நபித்தோழரிடத்தில் இருந்தார்கள். இன்னும் சில குழுக்கள் இருந்தார்கள். அரசியலுக்காக வேண்டியே அவர்கள் நபிகள் நாயகத்தால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் யார்? அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் தான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்ட பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2.5 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அவருடைய 2.5 ஆண்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சி, மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்ட பிறகு சில பேர் காஃபிராக மாறினார்கள். அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் இருக்கும்போது தான் ஜகாத்தை தருவோம், ரசூலுல்லாஹ் மரணித்து விட்ட பிறகு ஜகாத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று சொன்னார்கள். இந்த மக்களை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஒரு ஒட்டகத்தின் கயிறு கூட ஜகாத்தாக இருக்கும், ஆனால் அதே கூட போர் செய்து வாங்கிக் கொள்வேன் என்றார்கள். ஒட்டகத்தின் கயிறுக்கு ஜகாத் கடமை என்றால் அதையும் நான் போர் தொடுத்து வாங்குவேன் என்று சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். என்றால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த உலகத்தில் ஆட்சி செய்தார்களோ அதே போன்று 2.5 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளுக்கெல்லாம் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், எப்படி ஆட்சி இருக்க வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் தான் அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் என்பதை வரலாறு சொல்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டில் 24,000 சதுர மைல் அளவுக்கு இஸ்லாத்திற்குள் வந்துவிட்டது. 24,000 சதுர மைல் இஸ்லாத்திற்குள் வந்துவிட்டது. இந்த 10 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு
புரட்சி, மிகப்பெரிய ஒரு எழுச்சி இஸ்லாத்துக்கு ஏற்பட்டது உமர் ஆட்சியின் போதுதான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தார். யாருக்கும் கொடுக்காத ஆற்றல், யாருக்கும் கொடுக்காத ஒரு வல்லமையை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்களால் அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். உண்மையான பெருமக்களே, பஞ்சபூதங்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டுப்பட்டது. பஞ்சபூதங்கள் நீர், நெருப்பு, தண்ணீர், ஆகாயம். நீர், நெருப்பு, தண்ணீர், ஆகாயம் போன்றவர்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு கட்டுப்பட்டது என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். ஒரு நாள் மதீனா நகரில் திடீரென்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வெளியே வந்தார்கள், வாளை எடுத்தார்கள், பூமியில் ஓங்கி அடித்து சொன்னார்கள், பூமியை உன் ஆட்டத்தை நிறுத்தி, இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய ஹபீப் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் அடங்கப்பட்டு இருக்கிறார்கள், உன் ஆட்டத்தை நிறுத்தி என்று சொன்னார்கள். பூமி தன்னுடைய ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது என்பது வரலாறு. பூமி தன்னுடைய ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது என்பது வரலாறு. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு நைல் நதி ஒரு நேரத்தில் ஓடவில்லை. அந்த நாட்டில் இருக்கிற அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹுவுக்கு ஒரு தபால் போடுகிறார்கள். என்ன தபால் என்றால், அந்த நாட்டின் மக்களுடைய பழக்கம், நைல் நதி ஓடவில்லை என்றால் கன்னி பெண்ணை பறிகொடுக்க வேண்டும், பறிகொடுப்பது பழக்கம். கன்னி பெண்ணை பறிகொடுப்பது பழக்கம். எனவே அந்த நாட்டினுடைய கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹுவுக்கு தபால் போடுகிறார்கள். கலீஃபா அவர்களே, இந்த நேரத்தில் நைல் நதி ஓடவில்லை, ஆனால் இந்த நாட்டின் பழக்கம் கன்னி பெண்ணை அறுத்து பறிகொடுப்பது, அது இஸ்லாத்தில் இல்லை. நான் சொன்னால் கேட்பது இல்லை மக்கள். நீங்கள் தான் சரியான ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும், சரியான முடிவை சொல்ல வேண்டும் என்று தபால் போட்டார் அந்த நாட்டின் கவர்னர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் தபால் எழுதினார்கள், அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை, இந்த தபாலை நைல் நதியில் போடுங்கள், இந்த தபாலை நைல் நதியில் போடுங்கள் என்று. அந்த தபால் கிடைத்தது அந்த நாட்டின் கவர்னருக்கு. நைல் நதியில் போட்டார். போட்டவுடன் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அன்றைக்கு ஓடின தண்ணீர் நைல் நதி இன்றைக்கு மட்டுமல்ல, உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் அது ஓடும் என்பது வரலாற்றின் உண்மை. ஏனென்றால் அந்த நைல் நதிக்கு உத்தரவிட்டார்கள், நைல் நதியே, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நீ ஓடுவதா இருந்தால் நீ ஓடு, இல்லை என்றால் உடைய ஓட்டத்தை நிறுத்திக்கொள் என்று தபாலில் எழுதி அனுப்பினார்கள். அந்த தபால் போட்டவுடன், நைல் நதியில் போடப்பட்டவுடன் நைல் நதி அது பெருக்கெடுத்து ஓடியது. இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நாம் பார்க்கக்கூடிய காட்சி. எனவே பஞ்சபூதங்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜனாதிபதி, அவர்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜனாதிபதி, பஞ்சபூதங்களுக்கும் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காரணத்தினால்தான் ஆகாயம், நீர், நெருப்பு அனைத்தும் அவர்கள் கட்டுப்பட்டது என்பது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. அது மட்டுமல்ல அருமையான பெருமக்களே, ஒரு நாள் மதீனா நகரத்தில் தீப்பிடித்து எரிந்தது. ஒரு நாள் மதீனா நகரில் தீப்பிடித்து எரிந்தது. உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு துண்டை எடுத்தார்கள். தமீமுத்தார் என்ற சஹாபி அவரை அழைத்தார்கள். கையில் கொடுத்து நெருப்பை விரட்டும் என்று சொன்னார்கள். ஒரு துண்டை எடுத்தார்கள். தமீமுத்தார் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கையில் கொடுத்து நெருப்பை விரட்டும் என்று சொன்னார்கள். இவர் ஒன்றும் கேள்வி கேட்கவில்லை. உமர் சொன்னால் ஏதாவது உண்மை இருக்கும், காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டார். அல்லாஹ் ரசூலுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பவர். எனவே அல்லாஹ்வுடைய உதவி உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உண்டு என்ற எண்ணத்தில் அந்த துண்டை வாங்கி கொண்டு ஆடுகளையும் மாடுகளையும் பத்துவதை போன்று அந்த நெருப்பை இப்படி துரத்தினார். நெருப்பு அணிந்தது, ஓடிவிட்டது. மீண்டும் வந்தார், கலிஃபாவை சிந்தித்தார். உமரே, நீங்கள் துண்டை தந்து நெருப்பை விரட்டும் என்று சொன்னீர், நான் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இந்த துண்டை கொண்டு எப்படி நெருப்பை விரட்ட முடியும் என்ற ஆச்சரியம் இருந்தது. இருந்தாலும் சென்றேன், நீங்கள் சொன்னதை போன்று துண்டை உதறினேன், ஆடுகளையும் மாடுகளையும் விரட்டுவதை போன்று விரட்டினேன். நெருப்பு அணிந்து விட்டது, ஓடிவிட்டது. என்ன காரணம் என்று கேட்டார் தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அருமையான தோழர் தமீமுத்தாரியே, இந்த துண்டு யாருடைய துண்டு தெரியுமா? இந்த துண்டு யாருடைய துண்டு தெரியுமா?
நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய துண்டு, ரசூலுல்லாஹுடைய கரம்பட்ட துண்டு. இந்த துண்டு நபிகள் நாயகத்தின் கரம்பட்ட துண்டு. நீங்கள் யார் தெரியுமா? மஸ்ஜிது நபவியில் முதலாக விளக்கை ஏற்றி வெளிச்சத்தை தந்தவர். முதலாக மஸ்ஜிது நபவியில் விளக்கை ஏற்றி வெளிச்சத்தை தந்தவுடன் ரசூலுல்லாஹ் அவங்களை பார்த்து சொன்னார், நெருப்பை விரட்டும் தன்மையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று. எனவேதான் நெருப்பை விரட்டும் தன்மை உங்களிடத்தில் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய கரம்பட்ட துண்டை நெருப்பு தொடாது. எனவேதான் அந்த துண்டை உங்களிடத்தில் தந்து அனுப்பி வைத்தேன் தோழரே தமீமுத் தாரியே என்று சொன்னார் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். என்றால் நெருப்பும் கட்டுப்பட்டது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். என்றால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல. மக்களுக்கு மட்டும் அவர் ஜனாதிபதி அல்ல, மக்களுக்கு மட்டும் அவர் ஜனாதிபதி அல்ல, பஞ்சபூதகங்கள் ஐந்திற்கும் அவர் ஜனாதிபதி. அதே போன்று காற்றும் கட்டுப்பட்டது, காற்றும் கட்டுப்பட்டது. தன்னுடைய ஆட்சி காலத்தின் போது காதிசியா என்ற இடத்தை தாண்டி போர் செய்வதற்காக வேண்டி படையை அனுப்பி வைத்தார்கள். அந்த படையின் தளபதியாக இருப்பவர் சாரியா என்பவர். சாரியாவுடைய படையை பார்த்த எதிரிகளெல்லாம் விரண்டு ஓடுகிறார்கள். நம்மை பார்த்து எதிரிகள் விரண்டு ஓடுகிறார்கள் என்ற எண்ணத்தில் இவர் திரும்பி வரும்பொழுது, யா சாரியா அல் ஜபல், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்போ மதீனாவில் இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். பல மைலுக்கு அப்பால் இந்த போர் நடக்கிறது. இந்த நேரத்தில் யா சாரியா அல் ஜபல், சாரியாவை மலையின் பக்கம் பாரும், மலையின் பக்கம் பாரும் என்று சப்தம் வருகிறது. அவருக்கு ஆச்சரியம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இங்கு இல்லையே, ஆனால் உமர் ரலியல்லாஹு சத்தத்தை போன்று சத்தம் வருகிறது என்ற எண்ணத்தில் மலையின் பக்கம் திரும்பி பார்த்தால் எதிரிகள் தங்களை தாக்குவதற்கு வருகிறார்கள். இதை பார்த்து இதை கேட்டவுடன் எதிரிகளை எதிர்த்து போர் செய்தார். எதிரிகளை எதிர்த்து போர் செய்தார். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் இல்லையா, அது எப்படி சாத்தியமாகும் என்று. இன்னைக்கு செல்போன், சாதாரண ஒரு மனிதர் இல்லையா, சாதாரண மனிதர்கள் கண்டுபிடித்த செல்போனை வைத்து பல மைலுக்கு அப்பால் இருக்கிற மக்களுக்கு காற்றலை மூலமாக நாம் பேசுகிறோம் இல்லையா. உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும் இன்றைய காலத்தில் மக்களுடைய பலகீனமான ஈமானின் காரணமாக உலக பொருள்களை வைத்து பார்ப்பா, இதான் உண்மை என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். அன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கபூர் 6 அடி கபூர், 4 அடி ஆழம். இது எப்படி நல்லவங்களுக்கு கபூர் விசாலமாகும், அது எப்படி நெருக்கும் அப்படின்னு முன்னால் ஆச்சரியப்பட்டது உண்டு. இன்னைக்கு அதையும் கண்கூடா பார்ப்போம். செல்போனு இவன் இப்போ கொஞ்சம் சிறுசாக இருக்கு, 2 விரல் நீளம் தான், அகலம் நீளம் இல்லாமல். இதை வச்சு என்ன செய்யணும், உள்ளுக்குள்ள படத்தை பெருசாக ஆக்குறோம், சிறுசாக ஆக்குறோம் இல்லையா. உள்ளுக்குள்ள படத்தை பெருசாகவும் ஆக்குறோம், சிறுசாகவும் ஆக்குறோமா இல்லையா. அவன் மனிதர்களாக செல்போனுக்குள்ள இருக்கிற அந்த படத்தை பெருசாக்க முடியுது, சிறுசாக்க முடியுது என்று இருக்கும் பொழுது மன்னரை வாழ்க்கையை நல்லவர்களுக்கு ஏன் விசாலமாக அல்லாஹ்வால் ஆக்க முடியாது? ஏன் ஆக்க முடியாது? ஏன் உலகத்தில் ஒவ்வொரு பொருளையும் மனிதன் கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு கண்டுபிடிக்கிற பொருளின் மூலமாக அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு உணர்த்தியதான். காற்றலை மூலமாக பல மைலுக்கு அப்பால் இருக்கிற பல நாடுகளுக்கு அப்பால் பல நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு இங்கிருந்து பேசுகிறோம் என்றால் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்த மனிதனுடைய வார்த்தையை அல்லாஹ் காற்றின் மூலம் ஏன் சேர்க்க மாட்டான்? உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தையை அல்லாஹ் சேர்த்தான், சாரியாவுடைய காதில் விழச் செய்தான் காற்றின் மூலமாக என்பது வரலாறு. எனவே காற்றும் கட்டுப்பட்டது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சஹாபாக்கள் பல குழுக்களாக இருந்தார்கள். மலக்குமார்களால் உதவி செய்யப்பட்ட சஹாபாக்களும் இருந்தார்கள். அதே போன்று ஆட்சிக்காக வேண்டியே வாழ்ந்தவர்களும் உண்டு. அந்த ஆட்சிக்காக வேண்டிய வாழ்ந்தவர்களில் இருவர் தான் அபூபக்கரும் உமரும். உமர் ரலியல்லாஹு ஆட்சியின் போது 24,000 சதுர மைல் இஸ்லாத்திற்குள் வந்தது என்பது வரலாறு. காரணம், இவர்களெல்லாம் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் குர்ஆன் உடைய ஒளியில் உருவாக்கிய நபித்தோழர்கள். ரசூலுல்லாஹ் அவர்களால் குர்ஆனுடைய ஒளியில் உருவான நபித்தோழர்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹிஸ்புல்லாஹ், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் உருவாக்கிய நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய குழுக்கள், அல்லாஹ்வுடைய பட்டாளங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல அருமையான பெருமக்களே, சஹாபாக்களில் இன்னும் சிலர் இருந்தார்கள். நீதிக்காக வேண்டிய நீதித்துறைக்காக வேண்டியே இருந்தார்கள், நீதித்துறைக்காக வேண்டியே இருந்தார்கள். அந்த நீதித்துறையினுடைய தலைவர் தான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நீதித்துறைக்கு தலைவராக இருந்தவர் தான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்ட பிறகு பெரும்பாலும் சஹாபாக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் சரியான ஒரு தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி யார் என்றால் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். இவர்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள்?
நீதிபதிகளுக்கெல்லாம் தலைவராக உருவான வரலாறு எப்படி என்றால், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உருவாக்கியவர் தான் உபய் இப்னு கஅப். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணித்து விட்ட பிறகு ஒருவருக்கு ஒரு சின்ன சந்தேகம். நிறைய சஹாபாக்கள் உண்டு, நிறைய நபித்தோழர்கள் உண்டு. இவர்களில் யார் சிறந்தவர், உமரா அபூபக்கரா என்று சந்தேகம் ஒருவருக்கு. அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்தார். சந்தித்து கேட்டார், அபூபக்கரே, சஹாபாக்கள் நிறைய பேர் உண்டு, அதில் நீங்களும் ஒரு ஆளு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு ஆளு, 2 பேர்ல யார் சிறந்த ஆளு என்று கேள்வி கேட்டார். இன்னைக்கு நம்மளை சந்தித்து நம்முடைய பிள்ளைகள் கேட்டா, வாப்பா நீங்களும் இருக்கீங்க, உம்மாவும் இருக்கீங்க, 2 பேர்ல யார் சிறந்த ஆளு? உம்மா சொல்லுவாங்க நான் தான் சிறந்த ஆள். இல்லை உம்மா கிடையாது, வாப்பாவாகிய நான் தான் சிறந்த ஆள் என்று வாப்பா சொல்வார். தலைவரை எடுத்துக்கொண்டால் 2 தலைவர்கள் யார் சிறந்த ஆளு? நான் தான் சிறந்த ஆள் என்று இன்னொரு தலைவர் நான் தான் சிறந்த ஆள் என்று சொல்லுவாங்க, இல்லையா? ஆனால் சஹாபாக்களை பாருங்கள், எவ்வளவு ஒரு பணிவான ஒரு நிலை, ஒரு வாழ்க்கை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்து ஒருவர் கேட்டார், அபூபக்கரே, நீங்கள் சிறந்த ஆளா, உமர் சிறந்த ஆளா என்று கேட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னை விட உமர் தான் சிறந்த ஆள், என்னை விட உமர் தான் சிறந்த ஆள். அதற்கு என்ன ஆதாரம்? உங்களை விட உமர் தான் சிறந்த ஆள் என்பதற்கு என்ன ஆதாரம்? லீ 50 தலாயில், 50 ஆதாரங்கள் உண்டு. என்னை விட உமர் தான் சிறந்த ஆள் என்பதற்கு 50 ஆதாரங்கள் உண்டு. அதில் ஒரு சிலரை சொல்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஜிப்ரீலை பார்த்த சஹாபாக்களில் உமரும் ஒருவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்த சஹாபாக்களில் உமரும் ஒருவர். ஆனால் இந்த அபூபக்கர் ஜிப்ரீலை பார்க்கவில்லையே, அடுத்த முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இஸ்லாம் வளர்ச்சி பெறுவதற்கு உமர் தான் காரணம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வந்த பிறகுதான் இஸ்லாத்திற்கு வளர்ச்சி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் மக்களுக்கும் தைரியம், ஒரு தெம்பு வந்தது. அபூபக்கரை கொண்டு இந்த இஸ்லாம் வளர்ச்சி பெறவில்லையே, இஸ்லாத்திற்கு எழுச்சி ஏற்படவில்லையே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தோதுவாக அல்லாஹ் தஆலா 21 ஆயத்தை குர்ஆன் ஷரீஃபில் இறக்கி இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொல்லுக்கு தோதுவாக அல்லாஹ் அவ்வாறு ஆயத்தை இறக்கவில்லையே. எனவே என்னை விட உமர் தான் சிறந்தவர். அது மட்டுமல்ல, மது ஹராம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தார், அல்லாஹ் இறக்க வைத்தார். பெண்கள் எல்லாம் வருதா அணிந்தால் நன்றாக இருக்கும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார்கள், அல்லாஹ் இறக்கி வைத்தார். அதே போன்று உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த அபூபக்கரை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லையே, உமரை பார்த்தால் ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று உமரைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த அபூபக்கரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லவில்லையே. இவள் நிறைய ஆதாரங்கள் உண்டு, இடத்தில் 50 ஆதாரங்கள் என்னை விட உமர் தான் சிறந்தவர் என்று. ஒன்றும் ஓடவில்லை வந்தவருக்கு. அடுத்து வந்தார், உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் வந்தார். உமரே, அபூபக்கர் நீங்கள் இருவரில் யார் சிறந்த ஆளு என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதே போன்று என்னை விட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த ஆளுநருக்கு 50 ஆதாரங்கள் உண்டு. அது ஒரு சிலது என்ன, அல்லாஹ்வுக்கு அடுத்து நான் ஹலீலாக ஒரு மனிதரை எடுப்பதாக இருந்தால் அபூபக்கரைத்தான் ஹலீலாக எடுப்பேன், உச்ச நண்பராக ஆக்கிக் கொள்வேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அபூபக்கரை பார்த்து, என்னை பார்த்து சொல்லவில்லை. எனவே என்னை விட சிறந்தவர் அபூபக்கர் தான் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இரண்டாவது, மதீனா பள்ளிவாசலில் எப்பொழுதும் ஒரு வாசல் திறந்தே இருக்கும். அந்த வாசலுக்கு பெயர் அபூபக்கர் ரலியல்லாஹு பாபு அபூபக்கர் என்று அந்த வாசலுக்கு பெயர். அபூபக்கர் ரலியல்லாஹு வாசல், அந்த வாசலை திறந்தே வையுங்கள், மூடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் என்னுடைய வாசலும் திறந்திருக்கட்டுமே. நான் சொன்னேன், இல்லை அது மூடப்பட வேண்டும். இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் வருவதை நான் கண்ணால் பார்க்க வேண்டும், அது எனக்கு ஆசை. அபூபக்கர் ரலியல்லாஹு வாசலை தவிர எல்லா வாசலும் மூடப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என் வாசலையும் மூடிவிட்டார்களே.
அப்ப என்னை விட சிறந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் என்று முறையல்லாஹ் சொன்னார்கள். அது மட்டுமல்ல அருமையான தோழரே, அரஃபா மைதானத்தில் பலாயிரம் சஹாபாக்கள் இருக்கும்போது ஒருவர் வந்து கேட்டார், இத்தனை சஹாபாக்களில் யார் சிறந்தவர் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ்விடத்தில், நபிகள் நாயகத்திடத்தில் ஒருவர் கேட்டார், இத்தனை சஹாபாக்களில் யார் சிறந்தவர் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கர் தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அபூபக்கர் தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். என்ன சொல்லவில்லையே, உமர் தான் சிறந்தவர் என்று சொல்லவில்லையே என்று சொன்னார்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அது மட்டுமல்ல அருமையான குடும்பங்களே, அருமையான தோழரே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது வயசான அம்மா வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு இப்போ சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன், நீ நாளைக்கு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அப்போ அந்த அம்மா கேட்டுச்சு, யார சொல்லலாம், நீங்கள் மௌத்தா போயிட்டா நான் யார்கிட்ட கேட்க முடியும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மரணித்து விட்டால் அபூபக்கர் உண்டு, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ என்று சொன்னார்கள். அப்ப என்னை பார்த்து சொல்லவில்லையே, நான் மரணித்து விட்டால் அந்த சட்டத்திற்குண்டான பதிலை தெளிவை உமரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லையே, அபூபக்கர் தானே சொன்னார்கள். எனவே என்னை விட சிறந்தவர் அபூபக்கர் தான் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல தோழரே, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமினுடைய ஈமானையும் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஈமானையும் ஒரு தட்டில் வைத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஈமானுடைய தட்டு தான் பணத்தால் தாழும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அப்ப யார் சிறந்த ஆளு? நான் சிறந்த ஆளா, அபூபக்கர் ரலியல்லாஹு சிறந்த ஆளா என்று கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்பதை பார்க்கிறோம். வந்தவருக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. அவங்கள சந்தித்து கேட்டால் உமர் தான் என்னோட சிறந்த ஆள் சொல்றாங்க, ரலியல்லாஹு சொல்றாங்க என்னவரை சிறந்த ஆளு அபூபக்கர் என்று சொல்கிறார். இதுக்கு சரியான தீர்ப்பு நமக்கு வேணும் என்ற எண்ணத்தில் நீதித்துறையுடைய தலைவர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சந்தித்து கேட்டார்கள், உபய் இப்னு கஅப் அவர்களே, அபூபக்கரையும் உமரையும் சந்திச்சேன், ரெண்டு பேர்ல யார் சிறந்த ஆள் என்று கேட்டா மாற்றி சொல்லிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க உமர் என்று, உமர் சொல்கிறார்கள் அபூபக்கர் என்று. இப்போ ரெண்டு பேர்ல யார் சிறந்த ஆளு, எனக்கு சரியான தீர்ப்பு வேணும் என்று வந்தவர் கேட்டார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சந்தித்து கேட்டார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு நீதிபதிகளுக்கெல்லாம் தலைவர் இல்லையா? அவங்க சொன்னாங்க, ரெண்டு பேருக்கும் சரிசமமான ஒரு பதில். என்ன பதில்? இரண்டு நபர்களும் அபூபக்கரும் உமரும் இரண்டு நபிக்கு ஒப்பானவர்கள். அபூபக்கரும் உமரும் இரண்டு நபிக்கு ஒப்பானவர். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அபூபக்கரே, நீங்கள் இப்ராஹீம் நபியை போல ஈசா நபியை போல இருக்கீங்க என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே, நீங்க நூஹ் நபியை போல மூசா நபியை போல இருக்கீங்க. அப்ப ரெண்டு பேரையும் ரெண்டு நபிக்கு ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு சொன்னதுனால ரெண்டு பேரும் சரியான ஒரு ஆள் தான், யாரையும் ஒசத்தி தாழ்த்தி சொல்ல முடியாது என்று நீதிபதி பதில் சொன்னார். இல்லை நீங்க சொல்லித்தான் ஆகணும். நான் இதையான் கேட்க தெரியுமா, ரெண்டு பேரில் யார் சிறந்தவர், அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை என் உள்ளத்தில் வைக்க வேண்டும். அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை என் உள்ளத்தில் வைக்க வேண்டும், அதற்காக வேண்டி கேட்கிறேன் என்று சொன்னார் வந்தவர். உடனே நீதிபதியுடைய தலைவர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, அருமையான தோழரே, ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தின் மடியில் வானத்தை பார்த்தவாறு படுத்து கிடக்கிறார்கள், தலையை வைத்திருக்கிறார்கள். வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, யார் சொல்லலாம், வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தின் அளவு சஹாபாக்களில் அமல் செய்தவர்கள் யார்? இவங்க என்ன நினைச்சு கேட்காங்க, தன்னுடைய தந்தையை சொல்வார்கள் ரசூலுல்லாஹ் என்ற எண்ணத்தில் கேட்கிறார்கள். வானத்தில் இருக்கும் நட்சத்திரம் அளவுக்கு சஹாபாக்களில் அமல் செய்தவர்கள் உண்டா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஆமா இருக்காங்களே, யார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆவலோடு கேட்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் என்றார்கள். படுத்து கிடந்த ஆடு மடியில் தலை வைத்து இருந்த ஆடு படார்னு இருந்துச்சு. அப்போ என்னுடைய வாபா அபூபக்கர், என் வாபா அபூபக்கர், அவங்க அந்த அளவுக்கு அமல் செய்யலையா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா, உன் வாப்பா செய்த ஒரு அமலுக்கு வானத்தில் இருக்கும் நட்சத்திரம் உள்ள அமல் ஈடாகாது. உன் வாப்பா செய்த ஒரு அமலுக்கு முரியம்தாவத்தானவர்கள் வாழ்க்கை முழுக்க செய்த அமல் ஈடாகாது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை
வந்தவருக்கு உபயுபர் காவிரியாவுத்தால் அவர்கள் நீதிபதியுடைய தலைவர் சொன்னார், எனவே உமரை விட அபூபக்கர் தான் சிறந்த ஆள் என்று சொன்னார்கள். இந்த உபயுபர் காவிரியம் அவர்கள் சரியான தீர்ப்பை சொல்வதற்குண்டான காரணம் யார் என்றால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் தான் என்பதை வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. இவர் எப்பொழுது நீதிபதிக்கெல்லாம் தலைவராக ஆனார் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில செய்திகளை பார்த்துவிட்டு வரலாறுகளை முழுமையாக தெரிந்து கொள்வோம். வாக்கு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.